ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலஜாஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் லெக் பீஸ் தொக்கு. நல்லா ட்ரை சிக்கன் லெக் பீஸ் தொக்கு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா லெக் பீஸாக கேட்டு வாங்கி அதை நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கரம் மசாலா இருங்க, இதை ஒரு பவுல்லையே உங்களுக்கு நான் போட்டு என்னென்ன பவுட்ரு போடுறேன்னு முதல்ல காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கரம் மசாலா நல்லா 1 ஸ்பூனு இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, பெப்பர் சேர்க்க போகிறோம். இதை பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கணுன்னா நீங்கள் இன்னும் கூட பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுட்ரு சேர்க்குறோம். குழம்பு மிளகாத்தூள் இல்லை நம்ம வீட்டுக்கு என்ன அரைச்சிருக்கோமோ அந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டுதுன்னா நம்ம கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இது கலருக்காக போடுறது. அதனால் இது நான் இப்போ 1 ஸ்பூன் மட்டும் கலருக்கு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நான் உங்களுக்கு போடலான்ட்டு. ஃபஸ்ட்டே போட்டால் நிறைய மிக்ஸ் ஆகிட்டு அதிகமாக ஆகிடுமேன்றதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். தேவைப்படும் போது நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நல்லா 1/2 கப்பு தயிர் போட்டு இப்போ என்ன பண்ணால் பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சால்ட்டு சேர்க்கணும். இதில் சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு தான். ஏன்னா இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக அதில் நல்லா ஊறணும். அதுக்கோசரம் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இப்போ இதில் சால்ட்டு இது தேவைக்கேற்ப உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட லைட்டாக தண்ணி விட்டு சேர்த்து தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் அதில் அவ்வளோ ஊறாது, அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு மிக்ஸி நல்ல பதமாக வேணும். அதுக்காக தான் இப்போ விட்டு விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சேர்த்து இதில் ஆட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஓவர் தண்ணி ஆகிட்டா நல்லா இருக்காது. அப்புறம் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னா கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் வரல. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதை அதில் ஃபுல்லாக மேக்னேட் பண்ணிக்கிறேன். அந்த நம்ம லெக் வாங்கும் போதே அவங்கக்கிட்ட சொல்லி அந்த இடத்துல கீறி விட சொல்லணும். கேப்பாக நல்லா நம்ம கீறிட்டா தான் அதில் அந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா ஊறும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா அந்த இடத்துல கேப்லலாம் அது மிக்ஸ் ஆகி ஊறினதுக்கப்புறமா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கியிருக்கும் அந்த அரோமா உங்களுக்கு. இதில் நல்லா லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். நான் தயிரே ஓவர் புளிப்பாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக தான் நான் லெமன் ஜூஸ் அதை ஆட் பண்ணல. ஆனால் ஆட் பண்ணலான்னு தான் வச்சுருந்தேன். சரி, ஆட் பண்ணிட்டா இன்னும் ஓவர் புளிப்பாக இருக்கும். அப்படி புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம மேலே லேசாக இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு லெக் பீஸாக எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நல்லா சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயும் சொல்கிறது தான் உங்ககிட்ட, எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, வியூஸ் போகுது. ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதா இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு யூடியூபர்ஸ் வளரும்போது கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள். ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக சேர்ந்துடும். அதனால் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கா என்னன்னுட்டு. பிடிக்கலையா அதை டிஸ்லைக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்னன்ட்டு. எல்லாருமே நிறைய வியூஸ் பார்க்குறீங்க. ஆனால் என்னென்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் கொஞ்சம் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அதுக்கு அடுத்தது இது பார்த்துருவோம். இதில் எல்லாத்தையும் நல்லா மசாலா தடவிட்டு இதை இப்போ என்ன பண்ணணுன்னா ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போயிட்டு இது எப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஊற விட்டுருங்க. இதுலேயே இந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கிடும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம செய்கிறது தாளிப்பு பண்ணி அதில் போட போகிறோம். அவ்வளோதான் ஜஸ்ட்டு. அதுவும் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது சிம்பிளாக காட்டிடுறேன். அடுத்தது இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நான் மட்டன்னு அது ரெடி பண்ணிட்டு அதனால தான் இதை டக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக நல்லா கலரிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எந்தெந்த இடத்துக்குலாம் அதை ஃபுல்லாக அங்கங்கே கேப் இல்லாமல் அது ஃபுல்லாக கலரி நல்லா ட்ரையாக நல்லா ஊறி வச்சிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுட்டோம்.
அடுத்தது மூடி வச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour நம்ம இது பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் வச்சாச்சு, ஆயில் போட்டாச்சு, சோம்பு போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரீசரில் வச்சுருந்ததை வெளியில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து அதை கொட்டணும். அதனால் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதோட என்னென்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வெங்காயத்தை லைட்டு ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அந்த இஞ்சி பூண்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக 65 பண்ணுவோம். லெக் பீஸ் அப்படியே எடுத்து ட்ரையாக பண்ணுவோம். இல்லையா ஒன்று நார்மலாக தொக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணால் நார்மல் சிக்கன் ட்ரையாக பண்ணிடலாம். ஆனால் இது எப்படின்னா நல்லா ட்ரையாக இருக்க மாதிரியும் இருக்கும், தொக்கு மாதிரியும் இருக்கும் பார்க்கறதுக்கு. உள்ளே ஆனால் நல்லா ஃப்ளேவர் இறங்கி செம்ம டேஸ்டியாக இருக்கும். 65 சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்காது, தொக்காக இருக்கும். இதை ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதாவது இதை போட்டு நம்ம ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்ற ஃப்ளேவரில் இருக்கும். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கப்புறமா நம்ம நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம உப்பு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு ஏற்கனவே எல்லாம் போட்டிருக்கேன். இதில் சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் நான் இதில். ஏன்னா அதில் கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயத்துலலாம் அந்த சால்ட் இதுவாகணும்னு சொல்லிட்டு. மெயினாக இதில் நான் தக்காளி சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்க்காமல் செய்கிறேன். ஏன்னா இந்த தயிர்லேயே புளிப்பு இருக்கும். இப்போ நம்ம அது யூஸ் பண்ணும்போது புளிப்பு தயிர் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். அது நார்மல் தயிரை யூஸ் பண்ணாலே அந்த புளிப்பு ஃப்ளேவர் இறங்கிடுது. நல்லா டேஸ்ட் புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். போட்டுட்டு அதில் இருக்க அந்த மிளகாத்தூளையே இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரையாக விட போகிறோம். இதை அப்படியே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த லெக் பீஸ் எல்லாம் நல்லா அதில் ஆட் பண்ணிவிட்டு இதிலையே இருக்க அந்த மிளகாத்தூள் அந்த கிண்ணத்தில் இருக்கிறத கழுவி தான் இதில் ஊற்ற போகிறோம். இதுக்கு தனியாக வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா போட்டு வதக்க போகிறோம். ஆயிலே நல்லா வதங்க போகுது. நான் இதை அப்படியே ஷார்ட்டாக இதை முடிச்சுட்டு நான் ரொம்ப வதக்கிறதே லென்த்தாக போகுதுன்றதுனால இதை நான் நல்லா ட்ரை ஆனவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன போட்டேன். அதுக்கப்புறமா இதை எப்படி ஆயிலில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆனியனை அதிலே வெந்துட்டு இதோட ஒரு ட்ரை ஆகும். இதுதான் நம்ம சிக்கன் லெக் பீஸு ட்ரை தொக்குங்க. அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை ஊற்றிட்டு இதை ட்ரை ஆகணும். அந்த ஆயில்லையே அதிகமாக ஆயிலும் இருக்காது. இந்த தொக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கோசரம் தான் இதை போட்டிருக்கு. அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வதக்கி நல்லா ட்ரை ஆகணும். இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் லெக் பீஸ் ட்ரையான ஒரு சூப்பரான அரோமாவோடு இருக்குது.